1962 ஆண்டு தமிழக அரசியலில் ஒரு வித்தியாசமான திருப்புமுனையாக அமைந்த ஆண்டு. வெளியில் பார்த்தால் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்த வெற்றி தேர்தல். ஆனால் அதன் உள்ளே தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிவித்த எச்சரிக்கை மணி அந்த தேர்தலில் ஒலித்துக் கொண்டிருந்தது. பின்னால் நிகழவிருந்த 1967 அரசியல் புரட்சியின் விதைகள் 1962 மண்ணில் விதைக்கப்பட்டன. இந்தியாவுக்கு சீனாவுடன் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த காலம் அது. தேசிய பாதுகாப்பு, ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் இந்திய அரசியலில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட நேரம். அத்தகைய சூழலில்தான் இந்தியாவின் 3வது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 1962 பிப்ரவரி 21 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. 1957 தேர்தலுக்கு பிறகு 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அரசியல் நிலப்பரப்பு கணிசமாக மாறியிருந்தது. ஒரு காலத்தில் காங்கிரசின் முதன்மை தளபதியாக இருந்த ராஜாஜி காங்கிரஸை விட்டு விலகி சுதந்திரா கட்சியை உருவாக்கி காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் அரசியலில் களமிறங்கியிருந்தார். அதே நேரத்தில் 1957 தேர்தலில் வெறும் 15 இடங்களில் மட்டுமே வென்றிருந்த திமுக 1959 உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியது. நகர்ப்புற அரசியலில் தனது வலிமையை நிரூபித்திருந்தது. ஆனால் திமுக அந்த நேரத்தில் ஒரு பெரிய உள்பிளவையும் சந்தித்திருந்தது. 1961 EVK சம்பத் கட்சியிலிருந்து பிரிந்து வெளியேறினார். அவருடன் கண்ணதாசன், MP சுப்பிரமணியன் போன்ற முக்கிய தலைவர்களும் சென்றனர். திமுகவிலிருந்து விலகிய சம்பத் தமிழ் தேசிய கட்சி என்ற புதிய அரசியல் அமைப்பை தொடங்கினார். இதனால் திமுக பலமடைந்து விட்டதாக பலர் நினைத்தனர். 1962 தேர்தலின் போது சென்னை மாநில சட்டமன்றத்தில் மொத்தம் 206 உறுப்பினர்கள் இருந்தனர். இதில் 168 பொது தொகுதிகள், 38 தனி தொகுதிகள். இந்த தேர்தல் காங்கிரஸ் எந்த கூட்டணியும் இன்றி தனியாகவே 206 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. காங்கிரசுக்கு எதிராக இருந்தாலும் திராவிடர் கழக தலைவர் பெரியார் இந்த தேர்தலில் வெளிப்படையாக காமராஜருக்கு ஆதரவாக களமிறங்கினார். விடுதலை இதழின் மூலம் காமராஜரை தமிழ் இன நலனை காக்கும் தலைவராக பெரியார் முன்னிறுத்தினார். நான் போன பிறகு தமிழர்களின் பாதுகாப்பாளர் காமராஜர் தான் என்ற அவரது கூற்று தேர்தல் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. திமுக இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி, சுதந்திரா கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி அமைக்க முயன்றது. ஆனால் அந்த முயற்சிகள் பலிக்கவில்லை. இறுதியில் முஸ்லிம் லீக்குடன் மட்டும் வெளிப்படையாக கூட்டணியை அமைத்தது. சில தொகுதிகளில் கம்யூனிஸ்டுகளுக்கும் சில இடங்களில் சுதந்திரா கட்சிக்கும் மறைமுக ஆதரவு வழங்கியது. இதன் காரணமாக திமுக 206 தொகுதிகளில் 142 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. சுதந்திரா கட்சி 94 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 68 தொகுதிகளிலும் களமிறங்கின. ராஜாஜியின் சுதந்திரா கட்சியும் முத்துராமலிங்க தேவரின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் காங்கிரசுக்கு எதிரான ஒரே காரணத்தால் கூட்டணி அமைந்திருந்தன. ராஜாஜிக்கும் காமராஜர் மீது விருப்பம் இல்லை, தேவருக்கும் அதே உணர்ச்சி. தேர்தல் பிரச்சார மேடைகளில் ராஜாஜியும் தேவரும் ஒன்றாக தோன்றியது அக்கால அரசியலில் பெரிய செய்தியாக பேசப்பட்டது. இதற்கிடையில் ப. ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியும் தேர்தல் களத்தில் இறங்கியது. காமராஜருக்கு வெற்றி குறித்து நம்பிக்கை இருந்தாலும் அவர் மிகவும் கவனித்த ஒரு விஷயம் இருந்தது. திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து வளர்ந்து வரும் திமுகவின் அரசியல் எழுச்சி. குறிப்பாக 1957 திமுக வென்றிருந்த 15 தொகுதிகளிலும் இந்த முறை அவர்களை முற்றிலும் தோற்கடிக்க வேண்டும் என்பதில் காமராஜர் உறுதியாக இருந்தார். அந்த 15 பேருக்கு எதிராக பணபலமும் சமூக செல்வாக்கும் கொண்ட பெரும் தொழிலதிபர்கள் நிறுத்தப்பட்டனர். அண்ணாதுரைக்கு எதிராகவே ஒரு பெரிய பேருந்து கம்பெனி உரிமையாளர் SV நடேச முதலியார் நிறுத்தப்பட்டார். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வரி குறைப்பு, சீர்திருத்த திருமண சட்டம், பேருந்து போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கல், தமிழை ஆட்சி மொழியாக்குதல், கட்டாய இந்தி எதிர்ப்பு, தூத்துக்குடி துறைமுகம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், கட்டாய இலவச கல்வி, நகரங்களில் பாதாள சாக்கடை போன்ற சமூக நோக்கங்களை முன்வைத்து காங்கிரஸ் தனது சாதனையாக நெய்வேலி அனல்மின் நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை போன்ற வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்தது.
பெரியாரின் விடுதலை இதழ் திமுகவை கடுமையாக விமர்சித்தது. இதற்கு பதிலடி கொடுத்த திமுக வடநாட்டு ஆதிக்கத்திற்கு எதிராக காமராஜரால் பேச முடியவில்லை என்று மக்களிடம் கேள்வி எழுப்பியது. இந்த தேர்தலில் சினிமா நட்சத்திரங்களும் முக்கிய பங்கு வகித்தனர். எம்ஜிஆர், SSR திமுகவுக்காக மேடைகள் ஏறினர். சிவாஜி கணேசன் தமிழக தேசிய கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார். முடிவுகள் வெளியான போது காங்கிரஸ் 206 இடங்களில் 139 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. ஆனால் உண்மையான அதிர்ச்சி வேறு. 1957 15 இடங்களில் மட்டும் பெற்ற திமுக 1962 50 இடங்களை வென்று பிரதான எதிர்க்கட்சியாக உயர்ந்தது. பல இடங்களில் சுதந்திரா கட்சி காங்கிரஸ் வாக்குகளை பிளந்ததால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. காமராஜரின் திட்டம் ஒரு வகையில் வெற்றி பெற்றது. 1957 திமுகவில் வென்றிருந்த 15 பேரில் மு. கருணாநிதி தவிர மற்ற அனைவரும் தோல்வியடைந்தனர். அண்ணாதுரையும் தோற்றார். தோல்வியை முன்பே உணர்ந்திருந்த அண்ணா ஓட்டு என்னும் நாளில் எம்ஜிஆரின் வீட்டில் இருந்தபோது இனிமே தப்பு நடக்க எதுவும் இல்லை என்ற வார்த்தைகள் அந்த தேர்தலின் மனநிலையை சொல்லிவிட்டன. அண்ணாவின் தோல்வி திமுகவை அதிர்ச்சியடைய செய்தாலும் அவர் நம்பிக்கையை விளக்கவில்லை. இந்த முறை 15 பேரை ஒழிப்பதாக சொல்லி 50 இடங்களை கொடுத்தார்கள். அடுத்த முறை 50 பேரை ஒழிப்பதாக சொல்லி இன்னும் 75 இடங்களை கொடுப்பார்கள் என்ற அவரது வார்த்தைகள் எதிர்காலத்தை துல்லியமாக சுட்டிக்காட்டின. காமராஜர் அமைத்த அமைச்சரவையில் பக்தவச்சலம், கக்கன், ஆர். வெங்கடராமன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். ஆனால் திட்டத்தின்படி காமராஜர் விரைவில் பதவி விலக பக்தவச்சலம் முதல்வரானார். தேர்தலில் தோல்வியடைந்த அண்ணா மாநிலங்களவைக்கு தேர்வானார். வெளியில் பார்த்தால் காங்கிரசின் வெற்றி, உள்ளே பார்த்தால் திராவிட அரசியலின் எழுச்சி. 1962 தேர்தல் 1967 மாற்றத்தின் முன்னரை. அதனால்தான் வரலாறு சொல்கிறது 1962 என்பது காமராஜரின் வெற்றி தேர்தல் அல்ல, அண்ணாவின் வருகையை அறிவித்த தேர்தல் என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.